ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சப்பாத்திலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கு வெங்காயம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி செய்ய போகிறோம். மசாலா சப்பாத்தி வாங்க செய்யலாம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், மல்லித்தலை, கேரட் துருவி எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப்பு கோதுமை மாவில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு நல்லா வரும் சப்பாத்தி. பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அது ஊறட்டும். மாவு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோதுக்கு நல்லா வரும் சப்பாத்தி. இப்போ நல்லா 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. இது நார்மல் சப்பாத்தியோட கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்க வேண்டியதான். இதை மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ தோசைக்கல்லில் போட்டு பரட்டி எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ 2 சைடும் போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை சும்மாவே சாப்பிட்லாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்மளோட மசாலா சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இது வெறுமனே சாப்பிட்லாம். நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்ட்டு. உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெறுமனே சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க.